என்ன அறுவடை தூக்கிட்டு இருக்கீங்க? பெயிண்ட் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? ஆடு வெட்டுறதுக்குலடா, ஆள வெட்டுறதுக்கு. என்னடா பண்ற? நாளா உன் கிட்ட குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் தீர்த்து கட்ட போறேன். என்ன ஷார்ப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல் இருக்கே. இருக்கட்டும், யூஸ் ஆகும். என்ன ஏன்டா பாக்குற? குறைச்சலே நீதான். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. வணக்கம் டு என்னவன் கப்பிள் vlog. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஒண்ணுமே சமைக்க தெரியாம இருந்தேன். இப்போ லைட்டா வந்து கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடி, உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய சமையல் பத்தி? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். தனியா நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். நான் சமைக்கிறது உங்களுக்கு நல்லாவே இல்ல. நல்லா இருக்கு, ஸ்பெஷலா இல்லையே. நான் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு ஸ்பெஷலாவே சமைச்சு தரல. கேக் எல்லாம் சமைச்சு குத்துது, அந்த பால்கோவா பண்ணு எல்லாம் சமைச்சு குத்துது. இந்த ரெண்டு உங்களுக்கு ஸ்பெஷல். யாரு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கா? கேக் ஆக்சுவலா சூப்பர் டிஷ்ங்க. நான் இப்பயே சொல்றேன், நல்லா இருந்தது. இவனுக்கு வந்து அந்த நன்றியில சொல்லுவாங்கல்ல, அது சாப்பிட்டு வந்து எப்பயுமே நல்லதே சொல்ல மாட்டாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாலுமே வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஒரு அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. ஒரு அங்கீகாரமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து டீம் மோட்டிவேட் பண்றதுக்கு அதுவும் எப்படின்னா நல்லா சாப்பிட்டுருவான். அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு வெய்ய சாப்பிட்டுருவான். அப்ப எதுவுமே சொல்ல மாட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிடா இருந்ததுன்னு கேட்டா, கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தது, ஏதோ கம்மியா இருக்கு, என்னன்னு தெரியல அப்படிமா. அப்படி சும்மா அப்படி சில்லுன்னு வரான் மேடம். அவன் என்ன சொல்றது, இன்னைக்கு நான் வந்து பேசிக்கான, எங்களுக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பசி இல்ல, பட் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு லைட்டா டிஷ் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நான் வந்து இந்த தடப்புடல் சமையல்லாம் எனக்கு வராது. அம்மா சாதம், ரச சாதம், கார குழம்பு, அந்த கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நீங்க பாப்பீங்க, நான் வந்து ஒரு சூப்பரா இப்ப வந்து நான் ஒரு டிஷ் சமைக்க போறேன். இப்ப நீங்க பாத்துட்டு அவளுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்ல. இந்த டிஷ் நீங்க யாரும் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நிறைய பேர் வீட்டுல இது நான் பார்த்ததே இல்ல. இவங்க வீட்லயுமே இது பண்ணதில்ல. எங்க அம்மா எனக்கு இது பண்ணுவாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இத ட்ரை பண்றேன். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, சப்போஸ் நீங்க உங்களுக்கு இந்த டிஷ் வந்து தெரியாம புது டிஷ்ஷா இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட இருந்து கத்துப்பீங்கல்ல. அதுக்காக தான் நான் இந்த டிஷ்ஷை வந்து நான் சமைக்கலான்ட்டு வந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன். இப்ப நான் சமைக்க போறேன், நீங்க வந்து பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருங்க. காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடியா பாப்போம். இப்ப நான் செய்ய போற சூப்பரான டிஷ்க்கு தேவையான ஐட்டம் 2 வெங்காயம், 2 தக்காளி. என் புருஷன் கூட என்ன அழ வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த வெங்காயம் இது ஆக்சன் மேடம். சரி, அதெல்லாம் பண்ணணுமா? அது எனக்கு தெரியும். வேற வேணும், அதை உடைச்சிடணும். இப்ப கதவை உடைச்சு அவளை நான் அடிக்க மாட்டேன். பப்பு இது அடி. லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக். இந்த பேன் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த 2 ஆனியன் மட்டும் கிச்சில போட்டுட்டு ரொம்பமா வந்து இதுவாக கூடாது, நசிய கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் போதும். என்ன வேணும் இப்ப? மாண்டட்டியா? இப்ப எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சோண்டு கடுகு, அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் வந்து இந்த படத்தை நம்ம எப்பவுமே இப்படிதான் பண்ணோம். புலியோட குணமே பாயறது தான், அதை தடுக்க கூடாது கோபி. தண்ணி ஊற்றி விட்டு கடுக்கு போடுதா? கடுக்கா பட்டு அடிக்கிறா. தண்ணி தெளிக்கும் போது பட்டு நின்று அடிக்காம மக்களே பாத்துக்கோங்க. இவனை கொன்னிடலாமா? வெங்காயம் வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு போடணும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இந்த வெங்காயம் என்னடா போட்டு வதக்கும் போது கூட கண்ணேடிது. புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயர். அதனால முன்ன பின்ன கிச்சன் பக்கம் வந்து இருக்கணும். எனக்கு மட்டும் கண் எரியல, பாரு கண் எரியவே இல்லை. எனக்கு 10 அடி கூட்டுறது எப்படி எரியும்? கண் எரியுதாடி சொன்னோம். அது எப்படிலாம் சமைக்கிற பாரு. அடங்கப்பா,
இது உலக நடிப்புடா சாமி. இந்த வெங்காயம் வதங்குற டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 2 தக்காளி போட்டுட்டு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் சொல்றீங்க வாங்க. இவ்வளோண்டு சோம்பு, இது லவங்கம் 1, அப்புறம் பட்டு வந்து இவ்வளோ போட்டுப்போம். அவ்வளோதான். ரொம்ப போட்டா நல்லா இருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் சாஸ் போட்டு தேங்காய் நல்லா இருந்துச்சுன்னா இதா கவு அம்சா சின்னேரு மாவு மாதிரி வாங்கல. இந்த அளவு தேங்காய் போட்டுக்கணும். அது யார் சொல்லிட்டு பத்தியா? உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சுல, அதை நினைச்சாதான் காண்டா இருக்கு. இந்த அரைச்சு எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள், மிளகாய்த்தூள். பொடி மாஸ் பண்ண போறியா? இவன் திருந்த மாட்டா. அப்புறம் வந்து இந்த பேஸ்ட இப்படி ஊத்திடணும். சரி, இப்ப இது குக் ஆகுற டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரியுமா? உட்காந்துக்கலாமா? ஆக்சுவலி கேமரா இருக்கனால மேடம் வந்து அமைதி காக்குறாங்க. இல்லைன்னா மெதி மதிப்பாங்க கேட்குற கேள்விக்கு. மனசுக்குள்ள கேமரா ஆஃப் பண்ண போவேன். அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முட்டை ஊத்தும் கரெக்ட் ஆயிடும். ஏன்னா லைட்டா மிளகாத்தூளை போட்டு மேட்ச் பண்ணிடு. எங்க 2 பேருக்கு வந்து 1 கிளாஸ் ரைஸ் போட்டுருக்கோம். கொதிக்கவே இல்லை, அதுக்கட்டையும் போடுற. ஒரு ஆழத்துல போயிட்டேன்டா. சும்மா இருக்கிறேன்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. அதுவும் ஸ்டவ் ஆன் கூட பண்ணலங்க, எடுத்து வச்சுட்டாங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. 1 hour 2 hours. நான் நிஜமா நல்லா சமைப்பேன். இல்லன்னா எனக்கு 1 hour கூட ஆகாது. செஞ்சிடுவேன். நான் இல்லனா நான் வந்து 4 முட்டை உடைச்சு ஊத்துறேன். வைக்காம இப்படி ஊத்தணும். ஓகேவா? சூப்பர். லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம ரசம் பண்ணிடலாம். ரசத்துக்கு இப்ப என்ன வேணும்னா 1 ஸ்பூன் மிளகு, அது சீரகம். ஓகே. பூண்டு, இப்போ பூண்டு போடணும். இதெல்லாம் வந்து இப்படி அடிச்சுக்கணும். இந்த பூண்டை போட்டுக்கணும். ரொம்ப இடிக்க கூடாது. சீக்கிரம் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சமா இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கீரை தான் போட்ட போல, அதுக்குள்ள போடாம. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் கழுவிட்டு விக்கிட்டு போட்டுக்கிட்டு தக்காளியும் அப்படி பிச்சு போட்டுட்டேன். கோலை பண்ணி இதை அப்படியே பிச்சு 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 இப்படி போட்டுட்டு அதையும் இப்படி நல்லா பண்ணிட்டு இந்த புளி தண்ணிய நான் குட்டி நெல்லிக்காய் சைஸ்ல இந்த புளி தண்ணியை ஊற வச்சேன். கஷ்டமா சமைக்கிறது. லவோடு செஞ்சா ஈஸி தான். அதுக்கு நீ லவோடு செய்யணும். தெரியுது, நீ மூடு. சமைக்கிறது ஈஸி தான். இவன் இல்லாம சமைக்கிறது ஆக்சுவலா ஈஸி. ஐயோ நான் வரலாவே மூஞ்சத்துக்கு வச்சுப்பா. என்னடா சவுண்ட் கொடுக்குது அதுவும். இப்போ ஃபைனலா இதெல்லாம் இடிச்சிட்டு இந்த புளி தண்ணியில இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு உப்பு கொஞ்சம், அவ்வளவுதான். இது நம்ம இப்ப தாளிச்சா முடிஞ்சு. ஐயோ, எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். திருப்பி விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரைஸ் போட்டுடலாம். தாளிக்கு என்னென்ன தேவை? என்ன? இந்த கடுகு, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், இந்த கருவேப்பிலை, இந்த காஞ்ச மிளகா. அம்மா, ஐயோ, ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே. ஒரு கொதி வரணும். இது ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம்
சமையல் முடிஞ்சிச்சா? எவ்வளவு நேரம் முடிஞ்சு? சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. ஓகே. சமையல்லாம் முடிஞ்சு. இப்ப நீங்க வேணா பாருங்களேன். கூசாம சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்லா இல்லைன்னு போட்டுக்கோ. அப்புறமா போட்டுக்கிறேன். நான் வைக்கிறேன் மேடம். ஓகே, நீங்களே சர்வ் பண்ணுங்க மேடம். ஆக்சுவலா இந்த பிக் பாஸ்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன ஸ்லாங் யூஸ் பண்றாங்களோ, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்களோ, அது கொஞ்ச நாளைக்கு அந்த பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் அந்த ஃபீவர் இருக்கும். எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல. நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஓகே, என்ன வர்ற கோவத்துக்கு தட்டு எடுத்து வச்சு தட்டு நிறைய சோறு போட்டு சாப்பிட போறேன். இது வந்து குழம்பும் ரைஸும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் முட்டை வச்சு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். என்ன நல்லா இருக்கு? எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னா இல்ல, இது நல்லா இருக்கு. நான் ஒரு வாய் வச்சிருக்கேன். இப்போ வந்து முட்டையோட டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நிஜமா இதை ட்ரை பண்ணுங்க. டிஃபரெண்டா இருக்கு டேஸ்ட். எங்க வீட்ல வந்து எப்படி செய்வாங்கன்னா தேங்காய் தான் போட மாட்டாங்க. தக்காளி வெங்காயம் போட்டு அப்படியே முட்டையை ஊத்திடுவாங்க. இது ஆக்சுவலா சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். நீங்க வீட்ல எப்படி சாப்பிடுறதுக்குமே அருமையா இருக்கும். நல்லா இருக்கு. ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன். செஃப் குக் எல்லாம் வேணாம் எனக்கு. பேசிக்கா சமைக்கிறேன். செம்மையா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பட் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனல் விட்டு இப்படி போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லியான ஃபன் வந்து உங்களுக்கு மெசேஜா வந்து டெலிவர் ஆயிடும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். உங்க சப்போர்ட் அது ரொம்ப எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. தைரியமா திரும்ப என்னால தாங்க முடியாதா? பாய். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ.